வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 70 வயது நிறைவடைந்தவர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க கோரிக்கை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்க மாவட்ட பேரவைக் கூட்டம் மாவட்ட தலைவர் சங்கரன் தலைமையில் ஈரோட்டில் சனிக்கிழமை நடைபெற்றது. பேரவை மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க முன்னாள் மாநில தலைவர் ராஜ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் மு. சீனிவாசன் உள்ளிட்டோர் பேசினர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மத்திய அரசு வழங்குவதைப் போல் மருத்துவப்படி ரூபாய் 1000 வழங்க வேண்டும். அனைத்து நோய்களுக்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் பணமில்லா சிகிச்சை வழங்குவதை காப்பீடு திட்டத்தில் அரசு உறுதி செய்ய வேண்டும். பணமில்லா சிகிச்சை பெறுவதில் உள்ள இடர்பாடுகளை களைய வேண்டும். ஓய்வூதியர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதிக்காக ரூபாய் 150 பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் வழங்கப்படும் தொகை ரூபாய் 50,000 என்பதை உயர்த்தவில்லை. அதை ரூபாய் 2 லட்சமாக உயர்த்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அனைத்து துறை ஓய்வூதியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 7,850 வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு சென்னை போல் அனைத்து ஊர்களிலும் சலுகை முறையில் பேருந்து பயண அட்டை வழங்க வேண்டும். வருமான வரி கணக்கு தாக்கல், வருமான வரி செலுத்துவதில் விலக்கு அளிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற பிறகு நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகளை விரைந்து முடிப்பதுடன் அவர்களுக்கு தாமதமின்றி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.